துலாம் ராசி. விண்ணுக்கும் சரி, மண்ணுக்கும் சரி, மனதுக்கும் சரி, இதயத்துக்கும் சரி, நீதியோட, நேர்மையோட, எளிமையோட வாழக்கூடியவர். தா உண்டு, தா வேலை உண்டு, அடுத்தவங்களை பற்றி கவலை இல்லை. எப்படி பார்த்தாலும் தான் சந்தோஷம் வேலை அப்படி நினைக்கிறவங்க. விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலை, முழுக்க முழுக்க விவசாயம், குடும்ப தொழில், குலத்தொழில், குலத்தொழில், இனத்தொழில், மத தொழில், குருகுல தொழில், இப்படி எல்லாம் சொல்லக்கூடியதுக்கு எல்லாமே துலாம் ராசி. மலை ஏறுதல், நீதிமன்றங்கள், அட்வொகேட்டு, நீதி விசாரணை, கமிஷனர், அம்பாஸ்டர், ஜவுளி, பேக்கரி, பெண்கள் சம்பந்தப்பட்டது, கண்ணாடி சம்பந்தப்பட்டது, அழகு சம்பந்தப்பட்டது, இப்படிப்பட்ட எல்லா தொழிலுக்கும் அதிபதி துலாம் ராசி. அப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரம் நெருங்கி வந்து விட்டது. இவ்வளவு நாளா இந்த குறுப்பெயர்ச்சி, கடந்த குறுப்பெயர்ச்சி கழுத்தை அறுத்து விட்டது, கடந்த குறுப்பெயர்ச்சி கையை கட்டி போட்டு விட்டது, கடந்த குறுப்பெயர்ச்சி வாழ விடாமல் தடுத்தது. ஆனா இந்த குறுப்பெயர்ச்சி வெற்றியை கொடுப்பது, வேண்டியதை தருவது, வெற்றி மாலை சூடுவது. தகப்பனார் சொத்தா இருந்தாலும் சரி, தாயாருடைய சொத்தா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து சகோதரருடைய சொத்தா இருந்தாலும் சரி, பாட்டன் முப்பாட்டன் சொத்தா இருந்தாலும் வந்து சேரக்கூடிய நேரம் உங்களுக்கு. இந்த நேரம் உங்களுக்கு வரக்கூடிய சொத்து சுகம் எல்லாம். அதுலயே சனி பயிற்சி உங்க ராசிக்கு உச்சம் பெற்ற சனி 6ல இருக்காரு. உங்க வீட்டுலதான் உச்சம் பெறக்கூடிய உங்க ராசிக்கு 6ல் வந்தார். ராஜ யோகத்துக்கு சக்கரவர்த்தி. அடுத்த குரு 5, குருச்சந்திர யோகம். ராகு 3 பயிற்சியில ராகு இருக்கத்தான் மீதி இருக்கிறார். அப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அகோபிலம் மூர்த்தி, கண்டிப்பாக நரசிம்மூர்த்தி வழிபாடு. நரசிம்மூர்த்தி அகோர மூர்த்தியா இருக்கக்கூடிய, வக்ரமா இருக்க. அதே மாதிரி துலாமுக்கு வரக்கூடியவங்க இவரு நம்ம நீதிபதியா இருக்கக்கூடியவங்க. நீதிபதி மட்டுமல்லங்க, முனீஸ்வரர், ஏன்னா அவர் பெரியாண்டவர். அதான் பெரியாண்டவர், சரபேஸ்வரர், இப்படிப்பட்ட தெய்வங்கள் வழிபாடு பண்ணும்பொழுது நிச்சயமா ஒரு மகத்தானதாக அமையும் துலாம் ராசி. இனிமேல் இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் இருக்காது. நம்ம தசா பத்தி உங்களுடைய பார்த்துக்கங்க. கண்டிப்பா இப்ப துலாம் ராசிக்கு குரு திசையில புதன் புத்தி மட்டும் வரக்கூடாது. புதன் திசையில குரு புத்தி, அந்த பாவிகள் சம்பந்தப்பட்டது. ஏன்னா உங்க ராசிக்கு 6க்குரிய 3க்கு 6க்குரிய குரு, உங்க ராசிக்கு 3க்கு 6க்குரிய குரு. அப்ப வரும்போது என்ன கஷ்டமா இருக்கும். என்னதான் உங்க ராசிக்கு 9க்கும் 12க்குரிய இருந்தாலும் புதன் 12க்குரிய குருவுக்கு புதனுக்கு ஆகாது. அப்ப குரு 3க்கு 6க்குரியவன். அப்ப 9க்கு 12க்குரிய புத்தி நடக்கும்போது செலவு ஒரு காசு தங்காது. இனிமேல் தங்கும். ஏன்? குரு பாக்குறாரு. சார், என்ன பகையோ, என்ன நட்போ, என்ன சமமோ, அந்த தாக்கத்தை கொடுக்கக்கூடியவர், அந்த பாவகத்தன்மைக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவர் குரு. அப்ப கொடுத்து ஆகணும். இதுதான்.